கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில நெறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நெறைய துன்பங்கள், நம்மனால அந்த பிரச்சனையிலிருந்து, போராட்டங்கள்லிருந்து, துன்பங்கள்லிருந்து வெளியவே வர முடியாத நெறைய நேரம் நாம யோசிச்சது உண்டு இல்லையா? நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டது நிமித்தம், நம்ம குடும்பங்கள நம்மள தள்ளி வச்சிருப்பாங்க. நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது, இவன் என்ன ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்றான், இவன் என்ன தேவன் பின்னாடி போறான்னு சொல்லி, நம்ம கூட பிறந்தவங்களே நம்மள ஒதுக்கி தள்ளியிருப்பாங்க. நமக்கு உண்மையா வரவேண்டிய ஆசீர்வாதங்கள தடுத்து நிறுத்தியிருப்பாங்க. அதே மாரி நம்ம வேலை செய்ற இடத்துல, நம்ம கிறிஸ்துவன்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக நமக்கு வரவேண்டிய இன்கிரிமெண்ட்ஸு, ப்ரொமோஷன்ஸ் இது எல்லாத்தையும் தடை செஞ்சிருப்பாங்க. இல்ல நெறைய பேர் இந்த மாரி ஒரு பிரச்சனைகள் மத்தியில போயிட்டுருப்போம். நம்மள பாவம் செய்ற சாத்தான் நம்மள தூண்டிக்கொண்டே இருப்பான். நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள்னு தெரிஞ்சு, இவன எப்படியாவது விழ வச்சிரணும்னு சொல்லி கன்டினியூஸா நம்மள அந்த பாவத்துக்குள்ள, அந்த கண்களின் இச்சைக்குள்ள, மாம்சத்தின் இச்சைக்குள்ள, ஜீவனத்தின் பெருமைக்குள்ள விழ வச்சிரலான்னு சொல்லி, அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல நம்மள தொரத்திக்கிட்டே இருப்பான். ஆனா, இதுக்கெல்லாம் தேவன் அழகா ஒரு வசனம் குடுத்துருக்காங்க. நான் அந்த வசனத்த வாசிக்கிறேன். ஏசாயா 43ல 2வது வசனம். "நீ தண்ணீர்களை கடக்கும்போதும் நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போதும் வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது." இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் அவ்வளோ அழகா அவர காப்பாற்றிட்டு வந்தார் இல்லையா? எகிப்திலேருந்து வராங்க ஆக்சுவலா. எகிப்திலிருந்து இல்லையா, அவ்வளோ பெரிய அற்புதங்களும், அடையாளங்களும் இல்லையா, 10 வாதைகளை குடுத்து இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துலருந்து கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தா முன்னாடி பார்த்தீங்கன்னா செங்கடல். பின்னாடி பார்க்கிறோம் எகிப்தின் சேனை. 2க்கு நடுவுல மக்கள் மாட்டிட்டாங்கல்ல, பயப்படுறாங்க. எப்படி கடவுளே நாங்க முன்னாடி போவோம்? எப்படி இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கேன்னு சொல்லி மோசே முறையிடும்போது, மோசே கிட்ட கடவுள் சொல்றார். நீங்க யாத்ராகமம் 14, 15, 16 நீங்க வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, "நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தைப் பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள்." முன்னாடி செங்கடல் இல்ல, ஆர்ப்பரித்து நிற்கிறது. அந்த செங்கடலுக்குள்ள இஸ்ரவேல் மக்கள்னால போக முடியுமான்னு அவங்களுக்கு தெரியவே இல்ல. ஏன்னா அந்த செங்கடல்ல போனா மூழ்கிருவாங்க. நம்மளும் அப்படிதானங்க. முன்னாடி அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்குள்ள போனா நான் மூழ்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நெறைய நேரம் நம்ம நெனச்சதுண்டு. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு மோசே கிட்ட, "உன் கையில என்ன இருக்கு? தடி இருக்குல்ல, அந்த தடி என்ன பண்ணு, நீ கடலுக்கு நேரா நீட்டு. அது 2ஆ பிளக்கும்." அற்புதம் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி அவங்க கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டாங்க. இப்படி நடக்குங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. ஆனாலும் கடவுள் என்ன பண்றாரு, ஆல்ரெடி நம்ம கையில அந்த பவர் குடுத்து வச்சுட்டாரு. இல்ல அந்த தடிய கடவுள்கள் மோசே கிட்ட எப்பவோ குடுத்து வச்சுட்டாரு. ஏன்னா, இந்த மாரி ஒரு பிரச்சனை வரும். இப்படி போகும்போது அவங்க செங்கடல பிளக்கணும். மோசேக்கு ஒரு தடி தேவை.